சென்னை எழும்பூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து இவிஎம் மெஷின்கள், அழியாத மை, பேனா, வாக்காளர்கள் பட்டியல் உள்ளிட்டவை வாக்குப்பதிவு மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக் ராஜா. இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. தமிழகத்தில் நாளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் வாக்குச்சாவடிகளில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஸ்ட்ராங் ரூமில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்ற வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்ல தயார் நிலையில் உள்ளன. இன்று மாலைக்குள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. இந்நிலையில் எழும்பூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும், மை, பேனா, வாக்காளர் லிஸ்ட் உள்ளிட்டவை அடங்கிய பைகளும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களுக்கு எடுத்துச் செல்ல தயார் நிலையில் உள்ளது. மேலும் காவல்துறையினரும் வாகனங்களும் தயார் நிலையில் உள்ளதை பார்க்க முடிகிறது. காசினி, தொடர்ந்து துணை தேர்தல் நடத்தும் அதிகாரி தலைமையில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்த்த பிறகு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்குப்பதிவிற்கு தேவையான பொருட்கள் அடங்கிய பைகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. தற்போது மத்திய சென்னை தொகுதியில் தேர்தல் நடத்தும் அதிகாரி பிரவீன்குமார் இந்த மையத்தை பார்வையிட்டார். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.